மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். இங்கே இந்த அத்தியாயத்தில் முதல்ல தத்துவத்தெல்லாம் சொல்லிட்டு எது தவறான கருத்துங்கிறத பார்த்துக்கிட்டு வந்தோம். அதாவது பூர்வ மீமாம்சகர்கள், கர்மகாண்டிகள் இந்த உலக சுகத்தையும் சொர்க்கத்தையும் அதுவே மோட்சம், அதுவே வாழ்வின் லட்சியம் நினைக்கிறது தப்பு அப்படிங்கிற கருத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எல்லாமே அனித்தியமாக இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு முடிவு உண்டு. எது முடிவு இருக்கோ அதெல்லாம் நித்தியமாக இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த கருத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் கடைசியாக பார்த்தது புண்ணிய கர்மாக்கள் செய்து இந்த லோகத்திலே சுகத்தை அனுபவிக்கலாம், சொர்க்கத்திலே போய் சுகத்தை அனுபவிக்கலாம். அது எப்படிப்பட்ட சுகங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சுகம் என்ன ஆகும், புண்ணியம் தீர்ந்த உடனே முடிஞ்சு போயிடும், மீண்டும் வர வேண்டும். சொர்க்கத்தில் புண்ணியம் தீர்ந்த உடனே அடுத்த பிறவி எந்த பிறவிங்கிறது நிச்சயம் கிடையாதுங்கிறார். மனித பிறவிங்கிறது நிச்சயம் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய மொத்த பாவ புண்ணியத்தினுடைய கூட்டம் இருக்குது. அதில் புண்ணியம் அதிகமாக வெளிப்பட்டுச்சுன்னா சொர்க்கம் போவோம், பாவம் அதிகமாக வெளிப்பட்டால் நரகம் போவோம். அது எப்போன்னு சூழ்நிலையை பார்த்து கடவுள் அந்த கம்ப்யூட்டர்லாம் வச்சுருப்பார், இதெல்லாம் போட்டு பார்த்து அனுப்புவார். இப்படி சொர்க்கத்தில் புண்ணியம் தீர்ந்த உடனே மனிதனாக பிறக்கலாம், வேறு பிறவியும் பிறக்கலாங்கிறாங்க. அதனால தான் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோங்கிறார். ஆனால் மனித பிறவியில் ஒரு வாய்ப்பு இருக்குது, அடுத்த ஜென்மத்தை நிர்ணயிக்கிற வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. இந்த ஆன்மீக வாழ்க்கையில், அது வேதாந்த வாழ்க்கையில் தத்துவத்தை புரிஞ்சுக்கிறணும்னு சொல்லி முயற்சி பண்ணி ஒருத்தன் தோல்வி அடைஞ்சால் கட்டாயம் அடுத்த பிறவி மனித பிறவி தானோ. அது மட்டும் இல்லை, அதுக்கு உண்டான சூழ்நிலையே பிறப்பான் இருக்கு. ஆனால் சொர்க்கத்தில் அது இல்லை. என்னதான் சுகம் இதை விட பல மடங்கு கூட இருந்தாலும் புண்ணியம் தீர்ந்தவுடன் அவன் மீண்டும் வந்து விடுவான். அது மட்டும் இல்லை, புண்ணியம் தீரப்போகுதுங்கிறதே தெரியாதான். இங்கே நம்மளுக்கு பணம் குறையுதுங்கிறது தெரியும், அங்கே புண்ணியம் தீரப்போகுதுன்னே தெரியாதுங்கிறார். அப்படி கீழே வந்துடுவாங்கிறார். அப்படி இல்லாமல் தர்மத்தை செய்யாமல் அதர்மத்தை செஞ்சால் என்ன பலன்கிறத சொல்கிறார். அதில் சொன்னார் எதெல்லாம் அதர்மம்னு சொன்னார். துஷ்சங்கம், தீயவர்களின் சேர்க்கை, சுய கட்டுப்பாடு இன்மை, லோபத்தனம், கஞ்சத்தனம், மற்றவர்கள் பொருளை அபகரித்தல், பேராசை, உடல் இன்பத்தையே முக்கியமாக கொள்ளுதல், மற்ற உயிர்களை ஹிம்சை செய்தல், உயிர்களை கொலை செய்தல், பிறகு பழியை உடைய யாகங்கள். நிறைய யாகமெல்லாம் அதர்வமான யாகம் இருக்குது. எப்படின்னீங்கன்னா, சில பேர் அழிக்கிறதுக்காக சில ஹோமம் பண்ணுவாங்க, அதெல்லாம் இருக்குது. அதுக்கு சில பழிகள், நரபலி கூட கொடுக்குறாங்க. அதெல்லாம் பெரிய அதர்வமான செயலுங்கிறார். இப்போதைக்கு அவனுக்கு ஏதோ பலன் கிடைக்கும், ஆனால் பின்னாடி கெட்ட பலன் கிடைக்கும், நரகம் கிடைக்குங்கிறார். பிறகு பூத பிரேதங்களை வழிபடுபவர்கள், இப்படியெல்லாம் வழிபட்டால் எல்லாம் அதர்மமான செயல். இதனுடைய முக்கியமான பலன் என்னன்னா, இறந்த பிறகு அவன் நரகத்தை அடைவான்கிறார். நரகம் போன்ற கீழான துன்பங்களை அதிகம் தரக்கூடிய லோகங்களை அவன் அடைவான். அந்த லோகங்களுக்கு அவன் அடைவான்கிறார். இறைதா கொஞ்சம் குறைச்சி வச்சு பாரு. அந்த லோகங்களைத்தான் அவன் அடைவான் அப்படிங்கிறார். அது மட்டுமல்ல, நல்லவங்களுக்கே பார்த்தீங்கன்னா, நல்ல செயல் செய்கிறவங்களுக்கே இந்த விஷயத்துக்குள்ளே வர வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. அறியாமை நிறையா இருக்குது. நல்ல செயல் செய்கிறவங்களுக்கே அறியாமை நிறையா இருக்குது. கெட்டவனுக்கு எப்படி இருக்கும், இந்த வாழ்க்கைக்குள்ளே நுழையவே முடியாது. அறியாமை இருள் மூழ்கி விடுங்கிறார். அவன் அறியாமை இருளில் மூழ்கி போயிருப்பான். அவனுக்கு இந்த மன தூய்மைனே என்னன்னு தெரியாது. பொறாமை இருக்குது. பொறாமை நம்மளுக்கு இருக்குது, இது தப்புன்னு எத்தனை பேர் நினச்சி பார்ப்பாங்க, யோசிச்சு பாருங்கள். சாதாரண மனிதர்கள் எல்லாத்தையும் பொறாமை இருக்குது. சாதாரண மனிதர்கள் எனக்கு பொறாமை வந்திருக்கு, இது மனசுக்கு நல்லதில்லை அப்படின்னு யாராவது நினைக்கிறாங்களா வெளியே இருக்கவங்க? ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு வருதேன்னு யோசிப்போம். அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு தானே. நம்மகிட்ட இருக்க தீய குணம் தெரியும். அவன் அறியாமை கெட்டது, இது நம்ம கெட்டது தான் பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் மூழ்கி போயிடுறான். அறியாமையில் மூழ்கி விடுகின்றான், இருளில் மூழ்கி போய் கிடக்கிறான். அது பலன். ஒன்று நரகம் கிடைக்கும்,
பிறகு அதர்மமான செய்து, அதாவது நரகத்தில் மூழ்கிடுவான், இல்லைன்னா அறியாமையில் மூழ்கி விடுவான், அவன் ஞானத்திற்கே வரமாட்டான். இது பலன் சொன்னார். அடுத்து அதனுடைய பலன் என்னன்னா, மீண்டும் மீண்டும் இறந்த பிறகு நரகத்தில் அனுபவிச்சுட்டு பிறகு என்ன ஆகணும், பிறகு ஒரு பிறவி எடுப்பான். அதுவும் அழியக்கூடிய சரீரமாக இருக்கும், மனித சரீரமாக இருக்கலாம், மிருக சரீரமாக இருக்கலாம். ஏதோ ஒரு சரீரத்தை எடுத்து அவன் மீண்டும் மீண்டும் பிறவி சுழலில் சுழலுவான்னு சொல்கிறார். பிறகு செயல் செய்கிறது, பிறகு புண்ணியம் செய்யலாம், பாவம் செய்யலாம். ரெண்டாவது பிறந்த பிறகு அதில் புண்ணியம் செஞ்சால் ஒரு சொர்க்கத்துக்கு போவான், திருப்பி வருவான். இப்படி மீண்டும் மீண்டும் பிறக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் என்னது பெரிய சம்சாரம். மரணத்திலிருந்து மரணத்திற்கு செல்கிறான்னு சொல்லுவாங்க. அதாவது என்னதான் இருந்தாலும் கூட அவர்கள் மரணத்துடன் கூடியிருப்பவர்கள். ஞானியை தவிர, ஞானம் அடைஞ்சவனை தவிர மீண்டும் பிறவாமைங்கிறது யாருக்கும் கிடையாது. சொர்க்கலோகத்திலையும் கிடையாது, எந்த லோகத்துக்கு போனாலும் கிடையாது. அப்போ மரணத்தோடு கூடி இருக்கிறவனுக்கு எப்படி சுகம் கிடைக்கும்னு கேட்குறாரு. எப்பொழுதுமே மரணம் கையில் இருக்குது, அப்போ அவனுக்கு எப்படி சுகம் கிடைக்கும் அப்படிங்கிறார். இங்கே இன்னொரு என்ன சொல்கிறாருன்னா, சரி ஒருவேளை புண்ணியமெல்லாம் பண்ணி நீ நல்ல லோகங்களை அடைஞ்சால் கூட உனக்கு மோட்சமான்னு சொன்னால் ஒரு முக்கியமான கருத்து சொல்கிறாரு. நீ பிரம்மலோகம் போனாலும் பிரம்ம பதவி அடைந்தாலும் கூட அந்த பிரம்மாவுக்கும் என்னிடத்தில் பயம் உண்டுங்கிறார் பகவான். யார்கிட்ட பயம் இருக்கான்? பகவான்கிட்ட ஒரு பயம் இருக்குமா. என்னைக்கு பயம் இருக்கோ அது வரைக்கும் உனக்கு மோட்சம் இல்லை. மோட்சத்தினுடைய இன்னொரு விஷயம் என்னன்னா, மோட்சம்னா என்னென்னா அபயம் யாருக்கு இருக்கோ அவன் தான் மோட்சத்தை அடைஞ்சிட்டான்னு சொல்லுவாங்க. யாருக்கு பயமின்மை இருக்கோ அவன் தான் மோட்சத்தை அடைஞ்சிட்டானோ. ராட்சசர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவர்களுக்கு பயம்தான் இருக்கிறது, பயத்தை தவிர வேறு இல்லை. ஏதாவது கண்டு பயப்படுறாங்கங்கிறார். அதாவது இருக்கிறதுலையே பெரிய பயம் என்னன்னா மரண பயம்தான். இருக்கிறதுல பெரிய பயம் என்னது? மரண பயம். ஒன்று நம்மகிட்ட பொருள் இருந்தால் அது போய் விடுன்னு பயப்படுவோம், யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்களான்னு பயப்படுவோம், இல்லை நம்ம விட்டு அதை விட்டு போயிடுவோமோன்னு பயப்படுவோம். இருக்கிற பயத்தில் பெரிய பயம் மரண பயம். இந்த உடல் போய் விடுமோங்கிற பயம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பெரிய பயம்ங்கிறார். அதனால தான் எவ்வளவு பெரிய தவம் பண்ணாலும் சரி, இந்த ராட்சசர்கள்லாம் அசுரர்கள்லாம் எவ்வளோ பெரிய தவம் பண்ண உடனே அவங்களுக்கு தவத்தில் என்ன வரணும்? ஒரு வலிமை வரணும், ஒரு பயமின்மை வரணும். தவம் முடிஞ்ச உடனே முதல்ல வர்ற பயம் மரண பயம். தவம் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு என்ன பயம் வருதுன்னா மரண பயம் வருது. அதனால தான் வர என்ன, நான் சாகாமல் இருக்குன்னு அதுக்கு வரம் கொடு. இப்போ ராவணன் கூட தவம் பண்ணி என்ன கேட்டான்? மரணமின்மையத்தை வரமாக கேட்டான். இரண்யகசிப்பு என்ன கேட்டான்? மரணமின்மையத்தை வரமாக கேட்டான். தவம் முடிஞ்ச உடனே அவன் கேட்கறதுனுடைய வரத்தினுடைய எண்ணம் எதை கேட்குறான்? சாகக்கூடாது. அப்போ பயம் இருக்கா இல்லையா? அது கொடுக்க முடிஞ்சா கடவுளால்? ஏதோ ஒரு வழியில் மரணம் வந்ததே அங்கே கொடுக்குது. அப்போ மரண பயம் எல்லாருக்கும் அங்கே இருக்குது, பிரம்மாவுக்கு கூட இருக்குங்கிறார். அந்த மரண பயம் பிரம்மாவுக்கு கூட அப்படின்னு சொல்கிறார். பொதுவாக கடவுளை கண்டு நம்ம பயப்படக்கூடாது, ஆனால் கடவுள்கிட்டையே பயம் இருக்குது. அதாவது பிரம்மா விதவிதமான தேவதைகளை படைக்கிறாராம், நம்மளை மாதிரி ஜீவர்களையும் படைக்கிறார். எல்லாம் படைத்து நடைபெற்று கொண்டு இருந்தாலும் கூட அந்த பிரம்மாவும் தேவதைகளும் தேவர்களும் ஜீவர்களும் என்னை கண்டு பயப்படுகிறார்ன்றார். என்னை கண்டுன்னா கிருஷ்ண பரமாத்மாங்கிறது அர்த்தத்தில் சொல்ல, எல்லாத்துக்கும் கடவுளான அதிஷ்டானமான கடவுள், அந்த கடவுளை கண்டு பயம் கொள்கின்றார்கள். ஆகவே அனைவரும் துயரப்படுகிறார்கள், சம்சாரிகள் தான்கிறார். ஜடப்பொருளுக்கு பயம் இருக்காது, ஜீவர்களுக்கு தான் பயம் இருக்கும். ஏன்னு சொன்னால் இப்போ ஒவ்வொருக்கும் ஒரு ஆயில் இருக்குது. இப்போ சூரிய பகவான் இருக்காருன்னா இப்போ இருக்க சூரிய பகவானுக்கு ஒரு ஆயில் இருக்குது, அது முடிஞ்சவன் என்ன பண்ணுவார்? அடுத்த சூரிய பகவான் வருவார். இப்போ யம தர்மராஜாவே சொல்கிறார் நசிகேதன்ட்ட, நான் எவ்வளோ புண்ணியங்கள் செய்து இந்த பதவியை அடைந்தேன்கிறார். யம தர்மராஜா நசிகேதன்ட்ட சொல்லும் பொழுது நிறைய புண்ணிய கர்மங்கள்லாம் செஞ்சு இந்த யம பதவியை அடைஞ்சேங்கிறார். அவருக்கு ஒரு காலம் இருக்குது, பிறகு இந்த பதவி முடிஞ்சவுடனே அவர் போயிடுவார், அடுத்த யம தர்மராஜா வருவார். இப்படித்தான் ஒவ்வொரு தேவதைகளுக்கும் இருக்குது. அந்த தேவதையோட காலத்தை சொல்கிறாரு கல்ப ஜீவினாம்ங்கிறார். ஒரு கல்பம் வாழக்கூடிய தேவர்களுக்கு அப்படிங்கிறார். ஒரு கல்பம்னு எவ்வளோ தெரியுமா? தேவர்களுக்கெல்லாம் வயசு எவ்வளவுன்னா ஒரு கல்பம்ங்கிறார்.
அவங்களுக்கும் அந்த கல்பகாலம் முடிஞ்ச உடனே மரண பயம் வந்து விடுகிறது. நம்மளுக்கு இந்த 5 வருஷம் பதவி போன உடனே நினைக்கிறாங்கல்ல, பதவி போகும்போது நினைக்கிறாங்க, அந்த மாதிரி இவங்களுக்கும் கல்பகாலம் முடியும் போகுது, மரணம் வரப்போகுதேங்கிற அந்த பயம் இருக்கிறது. ஒரு கல்பங்கிறது பிரம்மாவுக்கு ஒரு பகல் பொழுது. பிரம்மாவுக்கு எவ்வளவு? ஒரு பகல். அப்போ தேவர்களுடைய காலம் வந்து பிரம்மா ஒரு பகல் முழிச்சிருக்கும்போது தேவருடைய ஆயுள் முடிஞ்சு போகும். நம்ம கணக்கெலாம் ரொம்ப கம்மி. அது எப்படின்னு சொல்கிறாங்க, பிரம்மாவுக்கு ஒரு பகல்ங்கிறது ஒரு கல்பம். ஒரு கல்பம் எவ்வளோ தெரியுமா? 4 சதுர்யுகம். 4 சதுர்யுகத்தினுடைய வருஷம் எவ்வளோ தெரியுமா? நம்ம கணக்குப்படி 43,20,000 வருஷம் ஒரு சதுர்யுகம். எவ்வளவு? 43,20,000 வருஷம். 43,20,000 வருஷம் ஒரு சதுர்யுகம். இது பிரம்மாவுக்கு எப்போ? பகல். பிறகு 43,20,000 வருஷம் இரவு. அப்போ 86,40,000 வருஷம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, 43,20,000 ஆண்டுகள் வந்து ஒரு சதுர்யுகம். இப்படி 1000 சதுர்யுகம் சேர்ந்தது பிரம்மாவுக்கு ஒரு பகல். ஒரு கல்பம் கிடையாது. 1000 சதுர்யுகம் சேர்ந்தால் ஒரு கல்பம். 1000 சதுர்யுகம் சேர்ந்தது ஒரு கல்பம். 4 சதுர்யுகம் இல்லை, 1000 சதுர்யுகம் சேர்ந்தால் ஒரு கல்பம். 1000 சதுர்யுகம்ங்கிறது 432 கோடி வருது. எவ்வளோ வருது? 432 கோடி வருஷம் பிரம்மாவுக்கு பகல். பிறகு ஒரு 432 கோடி வருஷம் இரவு. அப்போ ஒரு தேவதைக்கு வருஷம் ஆயுள் எவ்வளவுன்னா 432 கோடி வருஷம். அது பிரம்மாவுக்கு எவ்வளோ நாள்? ஒரு பகலுங்கிறார். சரி, பிரம்மாவுக்கு எவ்வளோ ஆயுள்னு சொன்னால், இப்போ 2 ஒரு பகல் இரவு சேர்ந்தால் 864 கோடி வருஷம் ஒரு நாள். இப்படி 365 நாள் சேர்ந்தால் அவருக்கு ஒரு வருஷமா. இப்படி 100 வருஷம் அவருக்கு ஒரு பிரம்மாவுக்கு ஆயிலாம். அந்த பிரம்மா முடிஞ்சு அடுத்த பிரம்மா வந்துடுவார், இந்த சதுர்முக பிரம்மா. இந்த பிரம்மா ஆயுள் 100 வருஷம் முடிஞ்ச உடனே இப்போ இருக்க பிரம்மா 51வது பிரம்மாவாம். அப்படி ஒரு கணக்கு சொல்கிறாங்க. ஒரு இதில் படித்தேன். அப்போ இந்த வருஷமெல்லாம் கணக்கு போனால் நம்ம வாழ்கிற வருஷமெல்லாம் எப்படி? ஒன்றுமே இல்லை. இப்படி 832 வருஷம், 832 கல்பம் வந்து வருஷம் வந்து கோடி 864 கோடி வருஷம் வந்து ஒரு வருஷம் அவருக்கு. மொத்தம் பிரம்மாவின் ஆயுள் வந்து இப்படி 100 வருஷமா. இப்படி ஒரு நாளாக சேர்ந்து 100 வருஷம் ஆனால் பிரம்மாவினுடைய ஆயுள் ஆகுது. சரி, இந்த காலமெல்லாம் அது எப்படின்னு சொன்னால், இது ஒரு ட்ரிக்கு. இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு கொசுவுக்கு ஆயுள் எவ்வளோ தெரியுமா? ஒரு நாள் தானே. நம்மளுக்கு 100 வருஷம் வாழ்ந்தால் என்ன அனுபவம் இருக்கோ அது கொசுவுக்கு ஒரு நாளில் வந்துடுமா. ஒரு ஆடு இருக்குது, ஒரு 10 வருஷம் ஆயில்னு வச்சுக்கோங்க. அந்த 10 வருஷத்துக்குள்ளே ஒரு மனுஷனுக்கு 100 வருஷம் அனுபவம் எப்படி இருக்கோ அதே ஃபீலிங் அதுக்கு இருக்கும். அது மாதிரி பிரம்மா வந்து இத்தனை கோடி வருஷம் இருந்தாலும் அவருக்கு நம்மளுக்கு எப்படி ஒரு 100 வருஷம் ஒரு வாழ்ந்த அனுபவம் இருக்குமோ அப்படித்தான் அவருக்கும் இருக்குங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு காலத்தினுடைய ஒரு ட்ரிக்கும்பாங்க. வேதாந்தத்தில் என்ன சொல்லுவோம் தெரியுமா? காலம்னே ஒன்று இல்லைன்ட்டு போயிடும். இதை வந்து புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். டைம்ங்கிறதே ஒரு கற்பனை தான். இப்போ ஒருத்தர் சொல்லியிருக்க ஒரு இதில் பார்த்தேன், இப்படி 100 வருஷம் வந்தால் ஒரு பிரம்மா, இப்படி 50 பிரம்மா வந்துட்டு போயிட்டாங்க, 51வது பிரம்மா இப்போ இருக்கிற ஒரு பிரம்மான்னு சொல்கிறாரு. அதை போட்டால் எத்தனையோ வருது. சரி, அதுக்கு முன்னாடி இப்போ யார் இருந்தா? சரி, இன்னும் எத்தனை பிரம்மா இருப்பார்? பதில் சொல்ல முடியுமா? 50வது பிரம்மா 51வது பிரம்மான்னா அப்போ 51வது பிரம்மத்துக்கு முன்னாடி எந்த பிரம்மா இருந்தார்? இருந்துச்சா இல்லையா? சரி, இன்னும் எத்தனை பிரம்மா இருப்பாங்க? இதெல்லாம் வேதாந்தத்துக்கு போனால் அது வேறு மாதிரி ஆங்கில போகும். இது பொதுவாக பார்த்தா நம்மளுக்கு எப்படி 100 வருஷம் ஆயிலோ இது மாதிரி தேவர்களுக்கு ஒரு கல்ப வருஷம் வந்து அவங்களுக்கு ஆயிரும். இப்படி அவருக்கு எத்தனை வருஷம் ஆயிடுது? 100 கல்ப வருஷம் அவருக்கு ஆயிடும். அவருக்கு வந்து 100 வருஷம் இப்படி ஆயிரம். அதில் ஒரு கணக்கு சொன்னேன், அதாவது 864 கோடி வருஷம் ஒரு நாள். இப்படி 365 பெருக்குன்னு அவருக்கு ஒரு வருஷம் ஆகுது. யாருக்கு? பிரம்மாவுக்கு. இப்படி 100 வருஷம் இருந்தால் அவருக்கு ஆயில. ஆனால் ஒரு கல்பம் ஒரு தேவருக்கு ஆயிடுச்சு. பகல் முடிஞ்சவன் அடுத்த தேவரை கொண்டு வந்துடுவார். பிரம்மா தூங்க போகும்போது பகலில் ஆரம்பித்து தேவதைகள்லாம் படைக்கிறார். சூரிய பகவான், வாயு பகவான்லாம் படைச்சிடுறாரு. அவர் பகல் முடிகிறது வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். பகல் முடிஞ்சவன் இரவாக போனால் அந்த தேவதைக்கு ஆயுள் முடிஞ்சு போயிடும். அவர் வேறு லோகத்துக்கு போயிடுவார், இல்லை அடுத்த பிறவிக்கு போகலாம்,
இல்லை அங்கேயே ஞானம் அடைஞ்சு மோட்சத்தை அடையலாம். யம தர்மராஜாவெலாம் ஞானத்தோடு இருந்தார், பார்க்குறோம் நம்ம. முடிஞ்சவொன்னே என்ன ஆகும், அடுத்த பிறகு போயிடும், அடுத்தது வந்துடும், பிறகு இரவு, பிறகு பகல், இப்படி போய்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட பிரம்மா கூட என்ன பண்ணுறாராம், என்னை கண்டு பயம் கொள்கின்றார். கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார், அவர் கூட பயத்தோடது இருக்கு. அதிகமான ஆயுள் இந்த உலகத்தில் யாருக்குன்னா பிரம்மாவுக்கு தான். அவருக்கு மிஞ்சின ஆயுள் உள்ள ஜீவராசி கிடையாது. அப்படி நீண்ட ஆயுளை உடைய பிரம்மாவும் கூட பயத்தோடு இருக்கின்றார். பயம் இருக்கும் வரை மோட்சம் இல்லை. ஆகவே தத்துவத்தை புரியாமல் இந்த ஆத்ம ஞானம் அடையாமல் இருக்கக்கூடிய எந்த சுகமாக இருக்கட்டும், எந்த லட்சியமாக இருக்கட்டும், என்ன பதவியாக இருக்கட்டும், அது அனித்தியம், அது நிலை கிடையாது, அது மோட்சம் கிடையாது அப்படின்னு சொல்லி இங்கே நிறைவு பண்ணுறார். அதை நீ என்னதான் யாகம் பண்ணி புண்ணியம் பண்ணி எத்தனை சொற்க என்ன அடைஞ்சாலும் அது மீண்டும் திரும்பி வர வேண்டியது இருக்கும். ஆகவே என்ன சொல்கிறாரு சொன்னால், நீயே அந்த அதை லட்சியமாக நினைக்காத, இதை லட்சியமாக நினை. அடுத்த கருத்து என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஒரு 4 ஸ்லோகத்தில் திருப்பி வேதாந்தத்துக்கு வர்றார். வேதாந்தத்துக்கு வந்தாலே கொஞ்சம் டல் அடிக்கும். இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், வேதாந்தத்தில் எது கர்த்தா எது போக்தா, யார் செய்கிறா யார் அனுபவிக்கிறாங்கிற விஷயத்தில் ஆத்மா எந்த செயலும் செய்வதில்லை, அனாத்மா தான் எல்லா செயலையும் செய்யுது. ஆத்மா எதையும் அனுபவிப்பதில்லை, அனாத்மா தான் அனுபவிக்குது அப்படிங்கிற கருத்தை சொல்கிறாரு. இங்கே சொல்கிற கருத்து என்னன்னு சொன்னால், இந்த பிரபஞ்சம் அனைத்தும் 3 குணங்களோட கூடியது. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம், 3 குணம் இருக்குது. இந்த 3 குணங்களோட சேர்ந்தது தான் இந்த உடம்பு. அந்த 3 குணம் இருக்கிறதுனால தான் இது செயல்படுது. இது சுக துக்கத்தை உடம்பு அனுபவிக்குது. ஆத்மா எந்த குணத்தோடையும் சேராது. இந்த உடம்பும் மனசும் எப்பொழுதுமே குணத்தோடு சேர்ந்துருக்கும். இந்த 3 குணம் எப்போ சேருதோ அப்போதான் செயல்பாடுன்னு ஆரம்பிக்குது அப்படிங்கிறார். அந்த உடலை செயல்பட தூண்டுவிப்பது இந்த 3 குணங்கள். எப்படி சாப்பிட்ட உடனே நம்ம உடம்புல செயல்படுவதற்கு ஒரு சக்தி வருதோ, அது மாதிரி இந்த 3 குணங்களின் சேர்க்கையினால் செயல்படும் சக்தி வருது. மாயிட்டு இந்த 3 குணம் இருக்குது. இந்த 3 குணங்கள்னாலே சிருஷ்டியே உருவாகுது. இதெல்லாம் வேதாந்தத்தில் வரக்கூடிய கணக்கு தத்துவம். இது முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆத்மா எந்த செயலுக்கு காரணம் கிடையாது, அனாத்மா தான் காரணம். அனாத்மாவுக்கு எது காரணம்னா 3 குணங்கள் காரணம். சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இந்த 3 குணத்தோடு நம்மளை அபிமானம் வச்சோம்னு சொன்னால் நம்மளுக்கு சுகதுக்கம் இருக்கும். இந்த 3 குணங்கள் அபிமானம் வைக்காமல் இருந்தால் நம்மளுக்கு சுகதுக்கம் வராது. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உடல் மனசு எல்லாமே நீ என்னுடையதுன்னு நினச்சி அதோட சம்பந்தம் வச்சேன்னு சொன்னால் உனக்கு துக்கந்தே இருக்கும். அதை வேடிக்கை பார்க்க ஆரம்பிங்கிறார். திருஷ்ய வேகம் பார்த்தோம்ல, உடம்பை நம்ம வேடிக்கை பார்க்குறது. நீங்கள் வேடிக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துக்கம் கிடையாது. எத்தனையோ நம்ம டிவியில் நியூஸ் பார்க்குறோம், போகிற வழியில் எத்தனையோ ஆக்சிடெண்ட்லாம் பார்க்குறோம், என்னென்னமோ பார்க்குறோம். ஏதாவது நம்மளுக்கு ஒரு சுகதுக்கம் இருக்கா? அது ஒரு ஆக்சிடெண்ட், ஒரு நிகழ்வு தான். ஆனால் அதிலே நம்ம சேர்ந்தவங்களாக இருந்தால் சம்பந்தம் வந்துச்சுன்னு என்ன ஆயிரும், துக்கம் வந்துடும். அது மாதிரி நீ வேடிக்கை பார்க்கிறவனா இருக்கிறது வரைக்கும் உனக்கு துக்கம் இல்லை. ஆத்மா வேடிக்கை பார்ப்பவன், திருக்கா இருக்கு, எல்லாம் திருஷ்யமாக இருக்குது. அந்த திருஷ்யம் செயல்படுது. அது 3 குணங்களோட கூடியது அப்படின்னு சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் என்னன்னு சொன்னால், மோட்சங்கிற விஷயத்தில், அதாவது இந்த உடல் செயல்படுது, மனம் செயல்படுது, ஆத்மா செயல்படுறதில்லை. உடல் அனுபவிக்குது, மனம் அனுபவிக்குது, ஆத்மா அனுபவிக்கிறது இல்லை. இது முக்கியமான கருத்து. மோட்சங்கிற விஷயத்தில் நாம் ஒரு தப்பு பண்ணுறோங்கிறார். எப்படி தப்பு பண்ணுறோம்னா, மோட்சம்னா என்னன்னு கேட்டால், மற்றதை அனுபவிக்கிறது மாதிரி மோட்சத்தையும் அனுபவிக்கணும்னு நாம் நினைக்கிறோம். மோட்ச சுகம் நீ பார்த்துருக்கியா, மோட்ச சுகத்தை நீ அனுபவிச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. மோட்சங்கிற சுகத்தையும் அனுபவிக்க நினைக்கிறோம். ஞானத்தை அடைஞ்ச உடனே நான் மோட்சம் அடைஞ்சாச்சு, எனக்கு அந்த மோட்ச சுகத்தில் இருக்கிறேன், அதை அனுபவிக்கன்னு நினைக்கிறோம். இதுவே தப்புங்கிற. எப்போ அனுபவிக்கணுங்கிற எண்ணம் வருதோ, அனுபவிக்கப்படுவதோ, அது மோட்சம் இல்லை.
அது துக்கத்திலே கொண்டு போய் முடியும். சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா, உனக்கு மோட்ச அனுபவம் இருக்கான்னு கேட்பாங்க. அந்த கேள்வியே தப்புங்கிறார். மோட்ச அனுபவம் இருக்கான்னு கேட்டால் அந்த கேள்வியே தப்பு. அதுக்கு நீ என்ன பதில் சொன்னாலும் சரியான பதிலாக வராது. அந்த கேள்வியை திருத்தணும். முதல்ல நீ கேட்குற கேள்வி தப்புப்பான்னு சொல்லி திருத்தணும். கேள்வியை சரி செய்யாமல் பதில் சொல்ல முடியாது. மோட்ச அனுபவம் இருக்கான்னு கேட்டால் அந்த கேள்வியே தப்பு. மோட்சம் மற்ற விஷயம் அனுபவம் மாதிரி அனுபவத்துக்கு வர்றதில்லை. இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்குறார், கடவுள் எங்கே இருக்கிறார்? இந்த கேள்வி சரியா தப்பா? சொல்லுங்க. தப்பு. கடவுள் எங்கே இருக்காருன்னு கேட்டாலே தப்பு. ஏன்னு சொன்னால் அவர் முடிவு பண்ணிட்டாரு, எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு, அந்த இடம் அவருக்கு தெரியலை. எங்கேயோ இடத்துல கடவுள் உட்காந்துருக்காருன்னு முடிவு பண்ணிட்டாரு, ஆனால் அது எங்கே உட்காந்துருக்காருன்னு தெரியலைன்னு கேள்வி கேட்குறாரு. எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறாரு முடிவு பண்ணப்புறம் அந்த கேள்வி என்ன இருக்குது? அவர் எல்லா இடத்துலையும் இருக்காருன்னு சொல்கிறான். அப்போ எங்கேயும் இருக்கிற கேள்வியே தப்பாயிருது. அப்போ அந்த கேள்வியை திருத்தித்தான் பதில் சொல்ல முடியும். அது மாதிரி உனக்கு மோட்சம் அனுபவம் இருக்கான்னு கேட்டால் அந்த அனுபவத்துக்கு வராது. அதுக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னு சொன்னால், அது அனுபவம் அல்ல. 2 அனுபவம் இருக்குது. ஒன்று விசேஷ அனுபவம், சாமானிய அனுபவம்னு ஒன்று இருக்குது நம்மளுக்கு. இப்போ இதை பார்க்குறேன், இதை படிக்கிறேன், இது ஒரு அனுபவம். ஒரு சுகத்தை அனுபவிக்கிறேன், சாப்பிட்றேன், அது ஒரு அனுபவம். வெளியே ஒவ்வொன்றா அனுபவிக்கிறேன், இதெல்லாம் விசேஷ அனுபவம். இன்னொரு அனுபவம் இருக்கு, நான் இருக்கிறேங்கிற அனுபவம். இப்போ இந்த அனுபவம், இப்போ கிளாஸுக்கு வந்து எல்லாம் உட்காந்துருக்கு, இது ஒரு அனுபவம். இது எவ்வளோ நேரம் இருக்கும்? 1 மணி வரைக்கும் இருக்கும். பிறகு இந்த அனுபவம் போயிடும். இப்படி உலகத்தில் விசேஷ அனுபவங்கள் நீ எதை அனுபவித்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட காலத்திலும் குறிப்பிட்ட காலத்தில் போயிடும். இதுக்கு பேர் என்ன பேர்? இப்போ நான் தத்துவத்துக்குள்ளே வர்றேன், கொஞ்சம் தூக்கம் வரும்னு நினைக்கிறேன். இன்னொரு அனுபவம் இருக்குது, நான் இருக்கின்றேன் என்ற அனுபவம். இது நீ இதை அனுபவிக்கும் போது இருக்குது, அதை அனுபவிக்கும் போது இருக்குது, எதை அனுபவிக்கும் போது இருக்குது, தூங்கும் போதும் இருக்குது. அது ஏதாவது போயிருக்கா? நான் இருக்கின்றேங்கிற அனுபவம் புதுசாக அனுபவிக்கிறோமா? எப்பயுமே இருக்கா? நான் இருக்கேன். எப்பயாவது நீங்கள் வந்து யார்கிட்டையாவது போய் நீங்கள் இருக்கீங்களான்னு கேட்பீங்களா? ஒருத்தர் போய் நீங்கள் இருக்கீங்களான்னு கேட்டால் என்ன நேரம் பார்த்துட்டு இருக்கீங்களான்னு கேட்குறேன் அப்படின்றோம். எப்படி இருக்கீங்கன்னு கேட்போம். எப்படி இருக்கீங்கன்னு கேட்க முடியும். நீங்கள் இருக்கீங்களான்னு கேள்வியை கேட்க மாட்டோம். ஏன்னா இருக்கிறேங்கிற அனுபவம் எறும்புலேருந்து பிரம்மா வரைக்கும் எல்லா ஜீவராசியும் எல்லா காலத்துலையும் இருக்கா இல்லையா? அது மாதிரி இந்த மன நிறைவுன்னு ஒன்று இருக்குது. அது தெரியாமல் இருந்துக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே இருக்கிறது. நிறைவுங்கிறது விஷயத்தினால வர்றதில்லை, நம்மளுக்குள்ளே இருக்குது. அது எப்பொழுதுமே இருக்குது, அதை மறைக்கப்பட்டிருக்கு. அதனால் அது புதுசாக வரக்கூடிய அனுபவம். எப்படி நான் இருக்கின்றேன் என்ற அனுபவம் எப்பொழுதும் எல்லோருக்கும் பொதுவாக இருக்கிறதோ, இவன் புரிஞ்ச பிறகு இவனுக்கு நிறைவுங்கிற ஒரு அனுபவம் அது உண்மையிலே இருந்தது தான். அதை புரிஞ்சுக்கிடுவான். அதுதான் மோட்சமே ஒழிய இங்கே வந்து இந்த மோட்சத்தை புதுசாக ஒரு விஷயம் அனுபவிக்கிறதுங்கிறது வரவே வராது. விசேஷ அனுபவம்லாம் வந்து போகும். ஒரு நோய் வரும், போகும். ஆரோக்கியம் இருக்கும், போகும். எந்த அனுபவம், ஒரு இன்பம் வரும், துக்கம் வரும், இதெல்லாம் போய்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த இன்பத்தை அனுபவிக்கிற, சுகத்தை அனுபவிக்கிற, துக்கத்தை அனுபவிக்கிற நான் இருக்கின்றேன் இருப்பாருங்க, அந்த இருத்தல்ங்கிற அனுபவம் என்றைக்கும் போகாது. அதுதான் ஆத்மா. அது நிறைவோட கூடிய தெரியாமல் இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசமே ஒழிய. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த ஆத்மா சாட்சியாக இருக்கிறது அப்படிங்கிற அறிவு வந்த உடனே இவனுக்கு மனசில் வெளியில் எல்லா விஷயத்தையும் செயல்பட்டுக்கிட்டு இருப்பான். ஆனால் ஆள் மனசில் ஒரு நிறைவு இருக்குது. இதை வெளியே காமிக்க முடியாது. வெளியே எல்லாரையும் மாதிரி இருப்பான், ஆனால் உள் மனசில் அந்த நிறைவு எப்பொழுதும் துக்கம் வரும்பொழுது இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும்போது இருக்கும், நோய் வரும்போது அந்த நிறைவு இருக்கும். அந்த நிறைவு எப்பொழுதுமே இருப்பது தான் மோட்சமே ஒழிய புதுசாக ஒரு அனுபவமாக வருவது அல்ல அப்படிங்கிறார். பிறகு இந்த 3 குணங்கள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 3 குணங்களை வச்சுட்டு இந்த சிருஷ்டிங்கிறத ஏற்படுது. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இந்த 3 குணமும் எப்போ சமமாக இருக்கோ அப்போ சிருஷ்டி இருக்காது. இப்போ காலையில் வெள்ளனை எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்சோன்னா மனசு எப்படி இருக்குது? அமைதியாக இருக்குது, சத்துவத்துக்கு போயிடுது. பிறகு என்ன பண்ணுது? கொஞ்சம் ரஜஸ் வரும், அப்படியே செயல்பாடு அப்படியே பண்ணிக்கிட்டு செயல்படுறதுல ரஜோ குணம். ஒரு மதியம் சாப்பிட்ட உடனே கொஞ்சம் தமோ குணம்.
பிறகு நைட்டில் 3 குணம் அவுட் ஆயிரும். இரவில் என்ன போயிடுது, 3 குணமும் சமமாக அடங்குனா அங்கே சிருஷ்டி கிடையாது, ஒன்றுமே தெரியாது. 3 சமமாக இருக்கும் பொழுது தூக்கத்துக்கு போயிடுறோம். அப்போ ஒரு ஆனந்தம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? 3 குணத்தையும் கடந்த ஒரு நிலை மாதிரி அது. அங்கே ஒரு சந்தோஷம் இருக்கா இல்லையா? நம்மளுக்கு சிருஷ்டி எப்படி சொல்கிறாங்கன்னா, மாயையில் 3 குணம் இருக்குது. 3 சமமாக இருந்தால் சிருஷ்டி, பிரளய காலம். இந்த 3ல் ஒன்று கூடுதல் குறைச்சலாக வரும். நம்ம காலையில் பார்க்குறோம்ல, பகலில் ஒரு சிலர் சத்துவ குணம் கூட இருக்கும், ஒரு சிலர் ரஜோ குணம் கூட இருக்கும், ஒரு சிலர் தமோ குணம் கூட இருக்கும். இதில் வேறுபாடு எப்போ ஏற்படுதோ, மாற்றம் ஏற்படுதோ, அப்போ தான் இந்த சிருஷ்டிங்கிறது உருவாகுதான். அது உலக சிருஷ்டியாக இருக்கட்டும், நம்ம சிருஷ்டியாக இருக்கட்டும், இதுதான் ஏற்படுது. இந்த 3 குணங்களும் எப்படி செயல்பட்டாலும் அதை வேடிக்கை பார்த்து அதை கடந்தவனாக இருக்கிறேன்னு நினச்சிட்டான்னு அவன் எதில் இருக்கான்? அவன் மோட்சத்தில் இருக்கின்றான். இந்த 3 குணம் சமமாக இருந்தால் பிரளயம், 3 குணம் வேறுபாடு வந்தால் சிருஷ்டி. இந்த 3 குணத்தின் மூலமாக இந்த சிருஷ்டி தத்துவம் வருகின்றது. இந்த 3 குணத்தையும் நீ எப்போ சார்ந்து இருக்கையோ அப்பொழுது உனக்கு மோட்சம் இல்லை. இந்த 3 குணங்களையும் கடந்து இருந்தால் நீ மோட்சத்தில் இருக்கிறாய். குணாதீத லட்சணம்னு கீதையில் வரும். இந்த 3 குணங்களையும் கடந்தவன் தான் ஞானின்னு வரும். அந்த நிலை அங்கே போகணுங்கிறாருங்க. இப்போ பொதுவாக 3 குணமும் சமமாக இருக்கும்போது, 3 குணங்களையும் கடந்து இருக்கும்போது நம்ம ஆனந்தத்துக்கு போயிடுறோம். இதுக்கு உதாரணம் தூக்கம்தான். தூக்கத்தில் எதுவுமே இல்லை, ஆனால் சந்தோஷமாக இருக்குமா இல்லையா? நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், நிறைய பொருள் இருந்தால் தான் சந்தோஷம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். என்னுடைய மன நிறைவுக்கு நிறைய பொருள் வேணும், உறவுகள் வேணும், சொந்தம் வேணும், எல்லாம் இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருக்க முடியும்னு நினைக்கிறேன். அப்படி நினச்சாலே நீ அடிமைன்னு அர்த்தம். உன்னை சார்ந்திருக்கல, உன்னுடைய சுகத்துக்கு ஒன்றை சார்ந்திருந்தால் நீ அடிமை. உனக்கு ஆழ்ந்த உறக்கத்தில் ஏதாவது இருக்கா? ஒரு பொருளும் இல்லை, எதையும் சார்ந்தும் இல்லை, ஆனால் சுகமாக இருக்கையில் துக்கப்படுறீங்கள, நிம்மதியாக தூங்கினேன், சந்தோஷமாக தூங்கினேன், அந்த வார்த்தையை சொல்கிறோமா இல்லையா? ஏன்னா ஒரு பொருளும் கிடையாது, எந்த குணமும் இல்லை. அதை ஞானி என்ன பண்ணுறான்னா விழிப்பு நிலையில் கொண்டு வரலாம். என்ன விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருந்தாலும் விழிப்பு நிலையில் இருக்கும்போது விவகாரம் நடந்துக்கிட்டு இருக்கும், ஆனால் அவன் மனசில் ஒரு ஆழ்ந்த அமைதி இருக்கும். ஏன்னா அந்த 3 குணங்களும் அனித்தியம்னு புரிஞ்சுக்கிடுவான், அது வரும் போகும்னு புரிஞ்சுக்கிடுவான். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் கிடைக்கிற சந்தோஷத்தை அனுபவிப்போம். ஆனால் உலக விஷயத்தில், உலக மக்கள்கிட்ட நிறைய பொருள் இருந்தால் சந்தோஷம், நிறைய உறவுகள் இருந்தால் சந்தோஷம், நிறைய புகழ் இருந்தால் சந்தோஷம் நினைக்கிறோம். அப்படி இருக்கிறவங்க சந்தோஷம் முழுமையாக அடைஞ்சதாக சரித்திரமே கிடையாது. ஆழ்ந்த உறக்கத்தில் எறும்பாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஒரே மாதிரி சுகம்தான். ஏன்னா ஒரு பொருளும் இல்லை, ஒரு விஷயமும் இல்லை. அந்த நிலையை என்ன பண்ணுறான் ஞானி? விழிப்பு நிலைக்கு கொண்டு வருகின்றான். ஏசியில் படுத்து உறங்கினாலும் சரி, கட்டாந்திரையில் படுத்து உறங்கின பிறகு எல்லாருக்கும் ஒரே சுகம்தான். ஏன்னா அங்கே ஏசியும் மறந்துடுவான், கட்டாந்தரையும் மறந்துடுவான். இருக்கு இல்லையா? எங்கே இருக்கிறோம், ஆனால் ஒரே சுகம்தான் கிடைக்குது. பகவான் ஆழ்ந்த உறக்கத்தில் எல்லா ஜீவராசிகளுக்கும் சமமான நிலையை வச்சுருக்கார். இருக்கா இல்லையா? ராஜா தூங்கினாலும் அவருக்கு என்ன சுகம் கிடைக்குதோ அதே சுகம் தான் பிச்சைக்காரனும் கிடைக்கும். இருக்கா இல்லையா? பிச்சைக்காரன் தூங்கும்போது என்ன சுகம் கிடைக்குது, அதே சுகம்தான் ஆழ்ந்த உறக்கத்துலேயும் கிடைக்குது. எல்லோரும் தூங்குறோமா இல்லையா? தூங்காமல் யாராவது இருக்காங்களா? பைத்தியம் பிடிச்சா தூங்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ கடவுள் எல்லாருக்கும் தினம் சுகத்தை கொடுத்துருக்காரா இல்லையா? அந்த நிலையில் எப்படி இருக்கமோ அதை இவன் புத்தியோட விழிப்பு நிலையில் இருக்கும் போதும் இந்த குணங்களை கடந்த நிலையில் இருந்தால் இவன் சந்தோஷமாக இருப்பான் அப்படிங்கிறார். அப்படி இல்லைன்னு சொன்னால் எப்பொழுதும் இவன் சோகமோகத்தில் ஆழ்ந்து விடுகின்றான், எப்பொழுதுமே சோகமோகத்தில் ஆழ்ந்து விடுகின்றான்ங்கிறார். இவனுக்கு ஒரு மனிதர்களை சார்ந்து, சூழ்நிலையை சார்ந்து, எதாவது சார்ந்திருக்கான். சார்ந்திருந்தால் அங்கே சுதந்திரம் கிடையாது, டிபெண்ட். ஒருத்தர் சார்ந்திருந்தால் அவனுக்கு சுதந்திரமே இல்லாமல் போயிடும். சில நேரங்களில் ஒருத்தர் என் கூட இருந்தால் சந்தோஷம் நினைப்பான், சில நேரம் இவன் கூட இல்லாமல் இருந்தால் சந்தோஷம் நினைப்பான்.
என் பக்கத்தில் இல்லாமல் இருந்தால் போதும்ப்பா, அதுவும் சார்ந்து இருக்கிறது தான். ஏன்னா அவன் இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறோம்ல. இப்படி ஏதாவது ஒன்று இருக்கணும், இல்லாட்டி கூடாதுன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லாமல் இருந்தால் சந்தோஷம், இருந்தால் சந்தோஷம். இது எதுவுமே இல்லாமல் இருக்கோ இல்லையோ எப்பொழுதும் மனநிறைவுடன் இருப்பது தான் சந்தோஷம். இது ஆத்ம சந்தோஷங்கிறார். எதையாவது சார்ந்திருந்தால் துக்கம் சம்சாரம்னு பேர். சார்ந்து இல்லாமல் இருந்தால் அதற்கு பெயர் மோட்சம். உயிர் வாழ்வதற்கு சில பொருளை சார்ந்து இருக்கும், அது வேறு விஷயம். உயிர் வாழ்கிறதுக்கு சாப்பாடு வேணும், தங்குறதுக்கு இடம் வேணும், இது சார்ந்துன்னு சொல்ல மாட்டோம். மனநிறைவுக்கு, உன்னுடைய மனநிறைவுக்கு, உன்னுடைய ஆழ்ந்த ஆனந்தத்திற்கு, நிறைவான ஆனந்தத்திற்கு எதையாவது ஒன்று சார்ந்திருந்தால் அது சம்சாரம்தான். அது பிறவியை கொடுக்கும், மோகத்தை கொடுக்கும், துக்கத்தை கொடுக்கும். எதையும் சாராமல் இருந்தால், மனநிறைவுக்கு சாராமல் இருந்தால் அதுதான் மோட்சம். மனநிறைவுக்கு பொருள்களை சார்ந்திருந்தால் அது மோட்சமே இல்லை அப்படிங்கிறார். இந்த சார்ந்து இருக்கும் போதே பயம் வரும். இப்போ ஒருத்தர் சார்ந்து இருக்கோம், போயிடுவாரோன்னு பயம். இன்னொருத்தன் வராமல் இருந்தால் நல்ல வந்துடுவானோன்னு பயம். அப்படி வந்துச்சுன்னா ரெண்டுமே துக்கத்தை தானே கொடுக்குது. இல்லாட்டி ரெண்டு இருந்தாலும் துக்கம்தான் கொடுக்குங்கிறார். அதனால் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இப்படி சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஜீவனுக்கு பகவானிடமே பயம் வந்து விடுகிறது. பகவானிடம் பயம் வரும் பொழுது அவன் மோட்சத்தில் எப்படி இருப்பான்னு சொல்கிறார். பொதுவாக பகவான் அபயத்தை கொடுக்குறார். அவரை கண்டு பயந்தோம்னா என்ன அர்த்தம்? நம்ம தப்பு பண்ணுறோம்னு அர்த்தம். பகவான் பயத்தை நீக்கிறவர்னு சொல்கிறான். ஆனால் பகவானுக்கு நிறையா பேர் பயப்படுறாங்களா இல்லையா? ஏன் பயப்படுறாங்க? தர்மமாக இருக்கவன் பயப்பட மாட்டான், அதர்மமாக இருக்கவன் பயப்படுவான். அது மட்டும் இல்லை, அவர் நிறைய ஆயுதமெல்லாம் வச்சுருக்காரு. வேலு, கத்தி, அதுவும் கருப்பசாமியெல்லாம் அருவா வச்சுருப்பார் நிறையா. என்ன சூலாயுதம் எல்லாம் வச்சுருக்காரா இல்லையா? எதுக்குன்னா அதர்மத்தை அழிக்கிறதுக்கு வச்சுருக்கிறார். சாதாரண மக்கள் ஒரு மனிதனுக்கு அதர்மம் செய்யும் பொழுது கடவுள்கிட்டையும் பயம் வந்துடுது. தனக்கு சுகம் கிடைக்காம போகுமோன்னு பயம் வந்துடுது. இவர் நம்மகிட்ட பறிச்சுக்கிடுவாரோங்கிற பயம் வந்துடுது. ஒரு பொருளை மட்டும் பறிச்சுக்கிடுவாங்கிற பயம் வந்துடுது. ஏதோ தண்டனை கொடுத்துருவாருங்கிற பயம் வருது. எப்போ பயம் இருக்கோ அப்போ வரைக்கும் உனக்கு மோட்சம் என்பதே இல்லை. பகவான் கையில் வேலு சூலாயுதம் இருக்கு, பயப்படுறோமா? நம்ம பயப்படுறதில்லை. அவருக்கு ஆயுதத்தையும் வச்சுருக்காரு, அபயத்தையும் வச்சுருக்காரு. இப்படி அபயம் கொடுக்குற சின்முத்திரையும் வச்சுருக்காரு. போலீஸ்கிட்ட துப்பாக்கி இருக்குது, அந்த துப்பாக்கி பயப்படணுமா? அவர் எதுக்குன்னா அதர்மத்தை அழிக்கிறதுக்கு வச்சுருக்காரு. அதனால் அவருக்கு பயப்பட வேண்டிய, இன்றைக்கி சில நேரம் பயப்பட வேண்டியது இருக்குது. ஏன்னா அவங்களே நிறையா தப்பு பண்ண ஆரம்பிச்சுட்டா பயப்பட வேண்டியதாக இருக்குது. நேர்மையான ஒருத்தர் ஆயுதம் வச்சுருந்தா பயப்பட வேண்டியதில்லை. அங்கே எங்கே தப்பு நடக்குதோ அதை கண்டித்து நம்மளையெல்லாம் அவர் காப்பாற்றுவார். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீ தர்மப்படி வாழ்ந்தாலோ ஞானத்துடன் இருந்தாலோ உனக்கு பயம் இருக்காது. நரசிம்மமூர்த்தி வந்தவனை இரண்யவசிப்பு என்ன பண்ணான்? பயந்தான், அவனை கொன்னுட்டார். பிரகலாதன் என்ன பண்ணான்? அவர் மடியிலேயே உட்காந்துக்கிட்டான். நரசிம்மமூர்த்தி மடியிலேயே உட்காந்துக்கிட்டான். அவனுக்கு பயம் இல்லை. ஆனால் இரண்யகசிப்பு பயந்தார், அவனை கொன்னுட்டார். கொன்று முடித்த பிறகு இவன் போய் மடியில் உட்காந்துருந்தானா, நரசிம்மருடைய மடியில் போய் பிரகலாதன் உட்காந்து. அவனுக்கு பயமே இல்லை. ஏன்னா அவனுடைய பக்தி தர்மம் எல்லாம் அவனை பயப்படுத்தலை அப்படிங்கிறார். அது மாதிரி இங்கே இந்த பயமின்மையே மோட்சம். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சொர்க்கமே மோட்சம், இந்த உலகத்தில் நிறைய புண்ணிய கர்மங்கள் செஞ்சு சுகத்தை அடைகிறதே நிறைவு, இப்படிலாம் நினைக்கிறதெல்லாம் தப்பு. இது என்றைக்குமே மீண்டும் மீண்டும் பிறவியை கொடுத்து சம்சாரத்தை தான் கொடுக்கும். அவர்கள் எப்பொழுதும் சோக மோகத்தில் மூழ்கி கொண்டு தான் இருப்பார்கள். அவர்கள் அதிலிருந்து விடுபட முடியாது அப்படிங்கிறார். அவர்களால் அதிலிருந்து விடுபடவே முடியாது. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அதை நிறைவு பண்ணுறார் இந்த கருத்தை. இதெல்லாம் இருக்கிறதுனால நீ என்ன நினைக்கணும்னு சொன்னால், பகவான் அவர் சொல்கிறாரு, நானே எல்லாமாக இருக்கிறேன், என்னை இப்படி புரிந்து கொண்டீர்கள் என்றால் நீங்கள் இந்த சுக துக்கத்திலிருந்து விடுபட்டு மோட்சத்தை அடையலாம். காலதத்துவம் நானே. விபூதி யோகத்தில் சொல்கிறார் கீதையில். விபூதி யோகமும் விஸ்வரூப தரிசனம், அது மாதிரி இங்கே கடைசியாக சொல்கிறார்.
அதாவது எல்லா ஆத்மாக்களும் நான் தான், அனைத்து ஜீவாத்மாக்களும் இறைவனுடைய ஞானி அப்படி நினைப்பானா. டைம் சொல்கிறேன் பார்த்தீங்களா, பிரம்மாவனுடைய காலமெல்லாம் சொன்னான், நம்மளுக்கு அல்ப காலம் அவருடைய பூர்ண காலம்லாம் கிடையாது. இவனை பொறுத்தவரையில் எல்லா காலமும் கடவுள் தான், அனைத்தையும் ஆண்டவனாக பார்ப்பான். வேதமும் கடவுள் சொரூபம், 14 14 லோகங்களும் இறைவனுடைய என்னுடைய சொரூபங்கிறார் பகவான். இப்படி நீ பார்த்தேன்னு சொன்னால் ஒவ்வொரு பொருள் ஒரு சிறப்பு தன்மை இருக்குது, ஒருவருடைய பொருளில் தாழ்ந்த தன்மை இருக்குது. அந்த உயர்ந்த தன்மையும் தாழ்ந்த தன்மையும் என்னுடைய சொரூபம் என்று பாருன்னு சொல்லி இப்படியெல்லாம் நீ பார்த்தேன்னு சொன்னால் இந்த இதிலிருந்து நீயே விடுதலை அடைந்து விடுவாய் அப்படிங்கிறார். இப்போ என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால், இங்கே சொன்ன கருத்து தத்துவத்தெல்லாம் சொன்னார். ஃபஸ்ட்டு ஆத்மா எது அனாத்மா எதுன்னு சொன்னார். பிறகு என்ன பண்ணார், அதை சொல்லி முடித்த பிறகு தப்பான கருத்து யார் சொல்கிறா, மோட்சம்னா என்ன தப்பாக சொல்கிறாங்கன்னார். சொர்க்கலோகத்தெல்லாம் வர்ணித்தார். பிறகு அதில் இருக்க தோஷத்தையும் சொன்னார். புண்ணியம் பண்ணால் சொர்க்கம் கிடைக்கும், நல்ல யாகங்கள் பண்ணால் சொர்க்கம் கிடைக்கும்னார். அதர்மம் பண்ணால் நரகம் கிடைக்கும், துன்பத்தை அனுபவிப்பேன்னு சொன்னார். ரெண்டுமே அனித்தியம்தான், அங்கேயும் நிலை கிடையாது, அங்கேயும் துயரம் உண்டு, எல்லாமே உண்டு. அதிலிருந்து மீண்டு வந்து தத்துவத்தை புரிஞ்சு இந்த 3 குணங்களையும் கடந்து வந்தாத்தான் நீ ஞானத்தை அடைய முடியும், மனநிறையை அடைய முடியும்னு சொன்னார். இந்த அத்தியாயத்தில் கர்மயோகத்தை சொல்லியிருக்காரு, ஞான யோகத்தை சொல்லியிருக்காரு, வேதாந்தத்தின் சாரத்தை சொல்லியிருக்காரு. இதற்கு எதிரான கருத்துக்களை சொல்லி அதை நிவர்த்தி பண்ணி எப்பொழுதுமே நான் செய்கின்றேன், நான் அனுபவிக்கின்றேன் என்ற கர்த்தா போக்தாங்கிற எண்ணம் இருந்தால் அது சம்சாரத்தை கொடுக்கும், மீண்டும் மீண்டும் பிறவியை கொடுக்கும். நான் ஆத்மா, செய்பவனும் அல்ல செய்விப்பவனும் அல்ல அனுபவிப்பவனும் இல்லை என்ற எண்ணம் அந்த அறிவு உள்ளே வந்துச்சுன்னு சொன்னால் மோட்சத்தில் அடையலாம்னு சொல்லி, ஞானி இந்த உலகத்தை எல்லாமே என்னுடைய சொரூபமாக, கால தத்துவமாக இருக்கட்டும், உலகமாக இருக்கட்டும், எல்லா செயலையும் கடவுள் சொரூபமாக பார்க்கின்றான். பார்த்தால் அவன் சோக மோகத்திலிருந்து விடுபடுகிறான்னு சொல்கிறார். சொல்லி முடித்து அதை நிறைவு பண்ண உடனே உத்தவருக்கு என்ன வருது, ஒரு சந்தேகம் வந்து விடுகிறது. பகவான் கீதையில் 2வது அத்தியாயத்தில் சொல்லி முடித்தவொன்னே அர்ஜுனுக்கு ஒரு சந்தேகம் வரும். அதே மாதிரி சந்தேகம் இங்கே வருது. என்ன சந்தேகம் வருதுன்னு சொன்னால் உத்தவருக்கு, அதாவது 3 ஸ்லோகம் அவர் கேள்வி கேட்குறார். அனைத்துமாக இருக்கக்கூடிய ஆண்டவரே, பகவானே, கிருஷ்ணரேன்னு கூப்பிட்றார். கூப்பிட்டு என்ன கேட்குறாருன்னா, ஒருத்தன் வந்து உடல் அபிமானம் வச்சுருக்கான், இந்த உடல்னால் செயல் செய்கிறான், அன்றாட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அப்படி எல்லா செயலையும் சாதாரணமாக செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எப்படி அவன் முக்தனாக இருக்க முடியும், அவன் மோட்சத்தை அடைஞ்சவனாக இருக்க முடியும்? அவன் இந்த உடம்புல அபிமான விஷயம் செயல்படுறான், இந்த உடம்புல சாப்பிட்றான், செய்கிறான், தூங்குறான், எல்லாரும் மாதிரி இருக்கு, எல்லா மாதிரியும் காரியமும் செய்கிறான். அவனுக்கு 3 குணங்களோட விவகாரம் வச்சுக்கிட்டே இருக்கான். அப்படி இருக்கும்போது ஒருத்தன் முக்தன்னு சொல்கிறீங்க, ஒருத்தனை சம்சாரின்னு சொல்கிறீங்க. 2 பேருக்கும் ஒரே உடம்பு தான், 2 பேருக்கும் ஒரே உடம்பு. ஞானிக்கு வேறு உடம்பா? உண்மையிலே பார்த்தா அஞ்ஞானியை விட ஞானி உடம்பு தான் மோசமாக இருக்குது, ஆரோக்கியம் கம்மியாக இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா சன்னியாசிகள் கூட ஆரோக்கியம் கம்மின்னு சொல்லுவாங்க. அப்போ அவருக்கும் நோய் வருது, இவருக்கும் நோய் வருது, அவரும் சாப்பிட்றாரு, இவரும் சில பேர் ஞானின்னு அப்படியே சாப்பிடாமே இருப்பார், தண்ணியே குடிக்க மாட்டார், அதில் சித்தினால் ஏதோ வர்றது. ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்காது. இவரும் உடலில் தான் செயல்படுறாரு, அவரும் சாதாரணமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. 2 பேரில் ஒருத்தனை போய் சம்சாரிங்கிறீங்க, ஒருத்தனை மோட்சங்கிறீங்க. அது எப்படி? 2 பேரும் உடலில் தானே விவகாரம், இவர் உடலில் தானே விவகாரம் பண்ணுறாரு, மனசில் தானே விவகாரம் பண்ணுறாரு. அப்படி ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்போ எப்படி ஒருத்தன் முக்தனாக இருக்கான், ஒருத்தன் பந்தப்பட்டிருக்கான், ஒருத்தன் விடுதலை அடைந்தவனாக இருக்கான், அவனும் அதே உடலில் செயல்படுறான், ஆனால் விடுதலை அடைஞ்சிட்டாங்கிறீங்க. இன்னொருத்தன் அதே உடம்புல தான் இருக்கான், ஆனால் பந்தப்பட்டு சம்சாரத்தில் மூழ்கிறாங்கிறீங்க. அது எப்படி அப்படிங்கிறார். 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. 2 பேருக்கு சூழ்நிலையும் பார்த்தா ஞானி கஷ்டமான சூழ்நிலை வராமல் இருக்கிறதில்ல, அவருக்கும் கஷ்டமான சூழ்நிலை வருது, இவனுக்கும் கஷ்டமான சூழ்நிலை வருது, அவருக்கும் சந்தோஷமான சூழ்நிலை வருது, இவனுக்கும் சந்தோஷமான சூழ்நிலை வருது. ஆனால் இவன் பந்தப்படாமல் இருக்காங்கிறீங்க, இவன் பந்தப்படுறாங்கிறீங்க. அது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? 2 பேருக்கும் ஒரே மாதிரி சூழல் தான் வருதா இல்லைங்களா? ஞானிக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்குது, அவருக்கு இடைஞ்சல் நிறையா வருது. ஆசிரமெல்லாம் ஆரம்பிச்சோன்னு வச்சுங்க, 1008 விவகாரம் வரும்.
அப்போ அந்த விவகாரத்தோடு எப்படி பந்தப்படாமல் இவன் இருக்கான், அவன் எப்படி பந்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ நம்மெல்லாம் என்ன ஒன்று பாதுகாப்பு நிறைய வேணும்னு சொல்லி நிறைய பாதுகாப்பு வச்சுருப்போம். அப்படியே நிறைய ஃபோன் நம்பரோட நிறைய வச்சு சொந்த பந்தங்கள் அப்படி பாதுகாப்பாக சுற்றி வச்சுருப்பான். அவனும் பந்தப்பட்டு, சில பேர் ஒன்றுமே இல்லாமல் இருக்கார், அவ்வளோலாம் பாதுகாப்பு வச்சுக்கிறது இல்லைன்னா பந்தப்படாமல் இருக்கார். இதெல்லாம் எப்படி, ஞானியின் லட்சணம் என்னன்னு கேட்குறாரு. ஒரே ஒரு ஜீவன் எப்படி ஞானியாகவும் இருக்க முடியும், பக்தனாகவும் இருக்க முடியும்? இது ஒரு கேள்வி. அடுத்து ஒரு கேள்வி என்னன்னா, அதாவது ஞானியை பற்றி கேட்குறாரு, ஞானத்தை பற்றி கேட்குறாரு, பந்தம்னா என்ன, மோட்சம்னா என்னங்கிறதுக்கு அந்த கேள்வி கேட்குறாரு. இதுக்கெல்லாம் பதில் எங்கே வரப்போகுது? அடுத்த அத்தியாயத்தில் வரப்போகுது. இந்த கேள்வியினுடைய சாரம்னா என்னென்னா, ஞானியின் லட்சணம் என்ன, ஞானத்தினுடைய சொரூபம் என்ன, பந்தம்னா என்ன, மோட்சம்னா என்னங்கிறது என்னுடைய சாரம். ஆனால் அவர் கேட்குறத பார்த்தா ஏதோ வித்தியாசமாக தெரியும். இது பதில் இப்படி சொல்கிறத பார்த்துட்டு இந்த கேள்வியை இந்த அர்த்தத்தில் தான் கேட்டிருக்காருன்னு சொல்லி பகவான் அடுத்து பதில் சொல்லுவார் அடுத்த அத்தியாயத்தில். அங்கே புரிஞ்சுக்கலாம். பந்தத்தின் சொரூபத்தை சொல்ல போகிறாரு, மோட்சத்தின் சொரூபத்தை சொல்ல போகிறாரு, ஞானி முக்தனுடைய சொரூபத்தையும் பந்தப்பட்டவனுடைய சொரூபத்தையும் சொல்ல போகிறாரு. இங்கே அது அடுத்ததில் சொல்வார். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த கேள்வி இது. அடுத்தது இதில் இன்னொன்று இருக்குது. என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், சுற்றி வெளியே எவ்வளவோ அனர்த்தமாக இருக்குது, ஒருத்தன் சந்தோஷமாக இருக்கான். எவ்வளவோ அனர்த்தம் இல்லாட்டாலும் கூட ஒருத்தன் துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஒன்றுமே கஷ்டம் இல்லாமல் இருந்தாலும் துக்கப்படுறான், வெளியே பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தாலும். ஒருத்தன் பிரச்சனைகள் இருந்தாலும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் அந்த கேள்வியினுடைய சாரம்னு சொல்கிறாரு. அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னால், அந்த ஞானியினுடைய நடத்தை எப்படி இருக்கும், அவன் எவ்விதம் இருப்பான், எவ்வாறு இன்புறுவான், அவனை எப்படி அடையாளம் கண்டுகொள்ள முடியும் அப்படிங்கிறார். கீதையில் சிதப்பிரக்க லட்சணம் என்னன்னு கேட்பார் 2வது அத்தியாயத்தில். பிறகு குணாதீத லட்சணம் என்னன்னு கேட்பார், பராபக்த லட்சணம் சொல்லுவார். இந்த 3 தான் இங்கே உத்தவர் கேட்குறார். பகவத்கீதையில் அர்ஜுனன் கேட்ட கேள்வியை இங்கே உத்தவர் அதே பாணியில் ஞானியினுடைய லட்சணம் என்ன, அவன் எப்படி நடப்பான், எப்படி அமருவான், எப்படி உலகத்தில் விவகாரம் பண்ணுவான்னு கேட்குறார். இதை பார்த்து ஞானியை புரிஞ்சுக்கிற முடியுமான்னா புரிஞ்சுக்கிற முடியாது. கீதையில் சொல்வார், ஞானியினுடைய லட்சணத்தை சொன்னால் அந்த லட்சணத்தை வச்சு நீங்கள் வெளியே யார் ஞானி யார் ஞானி இல்லைன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அப்புறம் எதுக்கு அதை சொல்லணும்? இவன் கேட்குறேன் ஞானி லட்சணத்தை, அந்த லட்சணத்தை பகவான் சொல்லிட்டாருன்னா யார் ஞானி யார் அஞ்ஞானின்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அப்புறம் எதுக்கு சொல்லணும்? நாம ஞானியா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா வெளியே எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நாம் இந்த லட்சணம் நம்மளுக்கு இருக்கா நம்மளுக்கு இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். அதனால் இவர் என்ன கேட்குறாருன்னு சொன்னால், அந்த அடிப்படையில் இவர் கேட்குறாரு, அவன் எப்படி உறங்குவான், எப்படி அமர்ந்திருப்பான், எங்கு செல்வான், எப்படி நடப்பான்னு சொன்னால் இப்படி உட்காந்துருப்பானா, பத்மாசனத்தில் உட்காந்துருப்பான்னு அர்த்தம் கிடையாது. விவகாரம் உலகத்தில் எப்படி செய்வான்னு அர்த்தம். இந்த ஒரு கேள்வியை அவர் கேட்குறாரு. அடுத்து ஒன்று என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அதாவது கேள்வியெல்லாம் கேட்டுட்டு ஒரு விஷயம் சொல்கிறார். நான் இந்த மாதிரி கேட்டிருக்கேன், எனக்கு கேள்வி சரியாக கேட்க தெரியலை சொல்கிறார். நான் எப்படி நடப்பான் எப்படி உட்காருவேன்னு சொன்னால் ஒரு மாதிரியாக இருக்குல்ல, ஆனால் நான் என்ன நோக்கத்தில் கேட்டுக்குன்னு உனக்கு புரிஞ்சுக்கிருவேன் பகவானை சொல்கிறார். நான் என்ன அர்த்தத்தில் கேட்குறேன்னு நீ உன்னால் புரிஞ்சுக்கிற முடியும். அதனால் நீ அந்த புரிஞ்சுக்கிற சக்தி ஆற்றல் இருக்குது. அதனால் நான் என்ன கேள்வி கேட்டிருக்கோன்னு அதை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு பதில் சொல்லு கிருஷ்ணான்னு கேட்குறாரு. என்ன சொல்கிறாரு? சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கேள்வி சிஷ்யன் கேள்வி புரியாமல் கேட்பார். அவர் நோக்கத்தில் ஒன்று கேட்பார், ஆனால் கேட்குற விதம் இருக்குது, கேட்க தெரியாது. குரு என்ன பண்ணணும்னா அந்த கேள்வி என்ன நோக்கத்தில் கேட்குறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த கேள்வியை சரி பண்ணணும். நீ இப்படி தான் இந்த அர்த்தத்துலேயும் கேட்டிருக்க அப்படின்னு கேட்டு அந்த கேள்வியை சரியாக புரிஞ்சுக்கிட்டு பதில் சொன்னால் தான் பதில் கரெக்டாக இருக்கும். புரியாமல் சொன்னார்னு இருக்கேன், நான் ஒன்று கேட்டேன் அவர் ஒன்று சொல்கிறான்ட்டு போயிடுவான். நான் ஒன்று கேட்க அவர் ஒன்று சொல்கிறான்ட்டு போயிடுவான். இங்கே என்ன சொல்கிறார், கடைசியில் உத்தவர் இந்த கேள்வியெல்லாம் கேட்டுட்டு பகவான்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் நான் என்ன நோக்கத்தில் கேள்வி கேட்டிருக்கீங்கிறத உங்களால் தான் புரிஞ்சுக்கிற முடியும். அந்த சக்தி உங்கள்கிட்ட இருக்குது. அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு பகவானே எனக்கு இதற்கு தெளிவான பதிலை சொல்லுங்கள்னு கேட்டு இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கிறாரு. அதற்கு பிறகு அடுத்த அத்தியாயத்தில் இதுக்கு பதில் சொல்கிறது விதமாக
அந்த அடுத்த அத்தியாயம் வருது. இங்கே 5வது அத்தியாயம் 11வது ஸ்கந்தம் பாகவதத்தில் உத்தவகீதையில் 5வது அத்தியாயம். இதில் கர்மயோகத்தின் கருத்து முதல்ல வந்தது. நான் வகுத்து கொடுத்த கடமைகளை முறையாக செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் ஆத்மாவை தவிர நீ எதை அடைந்தாலும் அது லாபம் அல்ல, அது லட்சியம் அல்ல அப்படிங்கிற கருத்தை சொன்னார். கர்மயோகத்தை செஞ்சால் வைராக்கியம் வரும். கொஞ்சம் வைராக்கியம் இருந்தால் கர்மயோகம் செய்ய முடியும். நல்லா கர்மயோகம் பண்ணால் வைராக்கியமும் விவேகமும் வரும். இந்த கொஞ்சம் பணத்தை போட்டு நிறைய லாபம் எடுக்கிறது மாதிரி கொஞ்சம் வைராக்கியத்தில் கர்மயோகத்தை செய்யணும். பிறகு அதிலிருந்து வைராக்கியம் விவேகமெல்லாம் வரும். வந்த பிறகு என்ன சொல்கிறான்னு சொன்னால், கர்மயோகத்தின் ஞான யோகத்திற்கான தகுதி கிடைக்குது. அப்போ தகுதி கிடைக்கும்போது என்ன பண்ணணும்னு சொன்னார்னா, 2 சாதனை நம்ம பண்ணுறோம். ஒன்று தர்ம காரியங்கள், நல்ல சர்வீஸ் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உலகத்தில். இது ஒரு காரணம். அதுலேருந்து கொஞ்சம் விடுதலை அடைஞ்சு விலகி வந்து ஞான யோகத்துக்குள்ளே வரணுங்கிறார். அதாவது தர்மமான காரியங்கள் செய்யணும், அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ஞான யோகத்துக்குள்ளே உள்ளே வரணும்னு ஒரு கருத்து சொன்னார். வந்த பிறகு சொன்னவர் திருத்திருஷ்ய விவேகத்தின் மூலமாக தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு தவறான கருத்து எதுன்னு தெரிஞ்சு சரியான கருத்து எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம் மோட்சத்தை அடைய வேண்டும். பிறகு இந்த குணாதீத லட்சணம்லாம் சொல்லி இந்த அத்தியாயத்தை நிறைவு பண்ணார். பிறகு கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு விளக்கமாக அடுத்த அத்தியாயத்தில் எல்லாம் வரப்போகுது. நாம் அடுத்த அத்தியாயத்தை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.